கோவிலுக்கு செல்லும் பொழுது காலணியை தொலைத்து விட்டால் நல்லது என்கிறார்களே, இந்த கருத்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னா எல்லாருமே என்ன பண்ணுவா, வேணும்னே கோவிலுக்கு போய் காலணியை தொலைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தானே போவா. காலனி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது கோவிலுக்கு போய் தான் இல்லை, ஒரு கல்யாண மண்டபத்தில் போயிருக்கோம், வெளியில செப்பலை விட்டு உள்ள போனோம், கல்யாண மண்டபத்தில் செப்பல் காணாம போயிடுச்சுன்னா கூட சரி விடுப்பா, உன்னை பிடிச்ச சனியை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லின்னு இருப்பா. இது இவர்களாக சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட கருத்து தானே தவிர சாஸ்திர ரீதியான உண்மை என்பது அதில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோவிலுக்கு செல்லும் பொழுது காலணியை தொலைத்து விட்டால் நல்லது என்கிறார்களே, இந்த கருத்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னா எல்லாருமே என்ன பண்ணுவா, வேணும்னே கோவிலுக்கு போய் காலணியை தொலைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தானே போவா. இதுல நல்லது கெட்டது அது அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல காலணி தன்னால் தொலைந்து விடுமா அப்படிங்கறத யோசிக்கணும் தானே. ஒரு செப்பல் போட்டு போறோம், கோவில் வாசல்ல விட்டு போறோம் பொழுது அது எப்படி தொலைந்து போகும்? யாரோ ஒருவர் ஒன்று தெரியாமல் மாற்றி போட்டு கொண்டு சென்றிருக்க வேண்டும். அப்படின்னா அவர் போட்டுட்டு இருந்த செப்பல்ங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வேண்டுமென்றே யாரோ திருடி சென்றுதானே இருக்க வேண்டும். இதனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னா இது என்ன தாத்பரியத்தை வச்சு சொல்லியிருப்பான்னா, அந்த காலணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேல் சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சொல்றார். நம்ம நடந்து செல்லும் பொழுது நம்மை தாங்குகின்ற, அதாவது சனிங்கிற கிரகம் தான் நம்மை தாங்குகிறது அப்படிங்கிறதுக்காகவே சொல்றேன். அந்த சனிங்கிற கிரகத்துக்கு தான் அத்தனை பொறுமை என்பதும் அதிகம். நம்முடைய மொத்த உடல் பாரத்தையும் அது சுமக்கிறது. நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்முடைய பாதங்கள் அழுக்காகாமல் அந்த அழுக்கினை அது உள்வாங்கிக் கொள்கிறது தானே. அத்தனை தியாக புருஷன் தான் சனின்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒரு பொருளின் மீது அந்த தியாக குணங்கள் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னா அந்த பொருளின் மேல் நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி அந்த காலனி அப்படிங்கிற ஒரு விஷயம் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தினை பெற்றிருக்கிறதுங்கிறதுனால இவங்க எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுடைய செப்பல் காணாம போயிடுச்சா, உனக்கு இருக்கக்கூடிய பாத சனி என்பது நீங்கி விட்டது, சனியினால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கி விட்டதுங்கிற மாதிரி இவாளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இதற்கு எந்த விதத்திலும் ஆதாரம் என்பதே கிடையாது. ஏன்னா அந்த நாள்ல இந்த மாதிரி செப்பல் அப்படிங்கிறதெல்லாம் காணாம போகவே போகாது. எல்லாரும் எப்படி போட்டு இருப்பா, அந்த மரக்கட்டைகளால் அந்த காலணிகளை செய்து கொண்டு இருப்பார்கள், அப்படிதான் போட்டுட்டு போவா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, மரக்கட்டைகளால் ஆன பாதுகைகளை சன்னியாசிகள் மட்டும்தான் அணிந்து கொள்வார்கள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த நாள்ல எல்லாருமே அப்படித்தான் போட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி மாறிச்சு, தோலாலான செருப்புகள் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. இந்த லெதர் செப்பல்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, இதுல குறிப்பாக இன்னொரு உண்மை என்ன தெரியுமா, அந்த லெதர்னு சொல்றோம் இல்லையா, அந்த தோலின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அது சனி என்கின்ற கிரகம் தான். அது ஏதோ ஒரு மிருகம், அந்த மிருகம் இறந்து போயிடுச்சு, அந்த இறந்து போன மிருகத்தினுடைய ஒரு தோலை எடுத்து பதப்படுத்தி அதனைத்தான் இவர்கள் வியாபாரமாக செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த தோல் வியாபாரிகள்லாம் பார்த்தோம்னா, மிகப்பெரிய லெதர் ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலே சனி என்கின்ற கிரகமானது சிறப்பம்சம் பெற்றிருக்கும், முக்கியத்துவம் பெற்றிருக்கும். பெரும்பாலும் அவர்கள் மகர ராசிக்காரர்களாகவோ அல்லது கும்பராசிக்காரர்களாக இருப்பார்கள், அல்லது மகர கும்ப லக்னத்திலே பிறந்து இருப்பார்கள், லக்னத்திலே சனி என்கின்ற கிரகம் வலிமையாக இருக்கும், அல்லது 10ஆம் பாவகத்தின் மீது அந்த தொழில் ஸ்தானத்தின் மீது சனி என்கின்ற கிரகம் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த லெதர் ஃபேக்டரிங்கிறதை நடத்த முடியும். லெதர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, அதாவது பிசினஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த கருத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதனால ஒரு காலனி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது கோவிலுக்கு போய் தான் இல்லை, ஒரு கல்யாண மண்டபத்தில் போயிருக்கோம், வெளியில செப்பலை விட்டு உள்ள போனோம், கல்யாண மண்டபத்தில் செப்பல் காணாம போயிடுச்சுன்னா கூட சரி விடுப்பா, உன்னை பிடிச்ச சனியை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லின்னு இருப்பா. இது இவர்களாக சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட கருத்து தானே தவிர சாஸ்திர ரீதியான உண்மை என்பது அதில் எதுவுமே கிடையாது. இது கோவில்ல போய் அது காணாம போயிடுச்சுன்னு என்ன சொல்லுவான்னா, நீ போய் இறைவனை வணங்கி விட்டு வந்தாய் அல்லவா, அது நீ வரும்போது பார்த்தா உன்னுடைய அந்த பாதரட்சைங்கிறது காணும்னு சொன்னா அப்போ உனக்கு நல்லது, இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார், அந்த சனி இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டாருங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். மறுபடியும் புதுசா இன்னொரு செப்பலை வாங்கிதான் போட போறோம். அந்த செப்பல் மீதும் சனியினுடைய கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த செருப்பினை களவாடி கொண்டு செல்கிறார்கள் அல்லவா,
அவர்களிடத்திலே கடுமையான பாவம் என்பது வந்து சேர்ந்துவிடும். தெரியாம மாத்தி போட்டுண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா அதற்குரிய பிராயச்சித்தங்களை, அதாவது சனிக்குரிய பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள வேண்டும். தெரியாம மாத்தி போட்டுட்டா. ஆனா பாதரட்சைகளுக்குள்ள நம்ம காலை விடும் பொழுதே அது நம்முடையது தானா இல்லையா என்பதை நம்முடைய மூளையானது சொல்லிவிடும். அந்த உணர்வு, தன்னையும் அறியாமல் இருக்கக்கூடிய உணர்வானது, ஏன்னா ரெகுலரா ஒரே மாதிரி செப்பலை போட்டு போட்டு பழகிடுறோம். அந்த போட்டுட்டு போயிட்டு அங்க போய் இன்னொரு செப்பலை மாத்தி போடும் பொழுது கூட இது நம்முடையது அல்ல என்கின்ற அந்த சிந்தனையானது அவரையும் அறியாமல் அனிச்சை செயலாக அவருடைய மூளையிலே தோன்ற வேண்டும். அப்படி தோணல, மாத்தி போட்டுட்டான்னு சொன்னா அவருடைய மூளையே சரியானபடி செயல்படவில்லை, அவருடைய சிந்தனையானது வேற எங்கோ சென்றிருக்கிறது, அவர் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறார் என்றுதானே பொருள். ஆக கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன். இதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன் தம்பி செப்பலை மாத்தி போட்டுக்கிறது, அப்பாவுடைய செப்பலை பையன் போட்டுக்கிறது, பையனுடைய செப்பலை அப்பா போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவாகவே இருந்தாலும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் காலணிகளை மாற்றி போட்டு கொள்ளவே கூடாது. அதனால் தோஷம்தான் வந்து சேரும். சரி, இந்த நேயர் கேட்டிருப்பது போல் கோவிலுக்கு சென்று காலணி என்பது தொலைந்து விட்டால் அங்கே நல்லது நடக்கும் என்பதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தானே தவிர அதற்கு சாஸ்திர ரீதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதே நிஜம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.